2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். நல்ல ஒரு வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ராத்திரி பகலாக ஆண்டவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்கிறது? பார்த்து கொண்டே இருக்கிறது. ஏன் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாக்கி, கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் அவர் என்ன செய்தார்? பார்த்து கொண்டே இருக்கார். அதான் வேதம், அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறதா. பூமி எங்கும் என்ன செய்து? உலாவிக் கொண்டே இருக்கிறது. ஏன் உலாவிக் கொண்டு இருக்கிறது? அதான் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக. அதே நேரத்தில் நீங்க வேதத்தில் நீங்க இன்னொரு வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னாக்கி, பிசாசும் இந்த பூமி முழுவதும் என்ன செய்கிறான்? உலாவிக் கொண்டே இருக்கிறான். வாசிங்க யோபு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். போதும், நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக. அதே நேரத்தில் பிசாசு இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான். ஏன் அப்படின்னாக்கி, அவன் தன்னுடைய கிரியையை நடப்பிக்கும்படியாக. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு பிசாசு அநேகருடைய வாழ்க்கையில அவன் தன்னுடைய கிரியையை நடப்பித்து கொண்டு இருக்கிறான். அவன் தன்னுடைய கிரியையை நடப்பித்து கொண்டு இருக்கிறான். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சிலருடைய வாழ்க்கையில வியாதிகள், இது யார் கொண்டு வரா? பிசாசு. சிலருடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வருகிறான். சிலருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், சண்டைகளை கொண்டு வருகிறான். சிலரை பொய் பேச வைக்கிறான். இப்படி என்ன பிசாசு பயங்கரமா எல்லார்கிட்டையும் கிரியை செய்து கொண்டே என்ன செய்யறான்? இருக்கிறான். உண்மைதானா இல்லையா? யோசிச்சு பாருங்க. பிசாசு இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில பிசாசு அவனிடத்துல இருக்கிற வல்லமையை கொண்டு அவன் என்ன செய்கிறான்? சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். சிலருடைய சரீரத்தில் வியாதிகள், சிலரை பாவத்தில் என்ன செய்கிறான்? விழத்தள்ளுகிறான். சிலரை பொய் பேச வைக்கிறான். இப்படி ஒவ்வொரு சிலரை சர்ச்சுக்கு என்ன செய்ய வேண்டாம்? போக விட மாட்டான். சிலரை ஜெபிக்க விட மாட்டான். சிலரை வேதத்தை வாசிக்க விட மாட்டான். அப்படி சர்ச்சுக்கு போயிட்டா கூட கரெக்டான நேரத்துக்கு மாத்திரம் நினைச்சாத, போயிடாத, கொஞ்சம் லேட்டா போ. எப்படி? புரியுதா? இதெல்லாம் யாருடைய கிரியைகள் அப்படின்னா, பிசாசுடைய கிரியைகள். சிலரை பார்த்தீங்க அப்படின்னா உபவாசமே எடுக்க விட மாட்டான். உபவாசமே நிச்சயம் மாட்டான், எடுக்கவே விட மாட்டான். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய கிரியைகள் அப்படின்னா, பிசாசுடைய கிரியைகள். அப்ப நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, தேவனும் இந்த ஜனங்கள் மத்தியில தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பிசாசும் இந்த உலகத்தில் என்ன செய்கிறான்? அவனும் சில கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு பிசாசு யாருடைய வாழ்க்கையில கிரியை செய்வான்? அதுதான் இன்றைக்கி ஒரு 3-4 காரியங்கள் உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன்.
முதலாவது நீங்க எடுத்து வாசிங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2வது அதிகாரம் 2வது வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின் கேச்சபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கீழ்ப்படியாதவர்களிடத்தில் பிசாசு கிரியை செய்கிறான். யாரிடத்தில் கிரியை செய்கிறான்? அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாக்கி ஆவிக்கேற்றபடியாகவும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் யார் கிரியை செய்கிறார் அப்படின்னா பிசாசு கிரியை செய்கிறான். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவனுக்கு பெயர் சொல்லப்பட்ட ஆகாயத்து, யாரு? ஆகாயத்து அதிகார பிரபு. யாரு? ஆகாயத்து அதிகார பிரபு. அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்ல, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி. எங்க எங்க இருக்குது? வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவி. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பரலோகம் என்று இருக்குது, பரலோகம் இருக்குது, அதுக்கு கீழே தான் என்ன இருக்குது? வான மண்டலம். வான மண்டலம். இந்த வான மண்டலத்தில் தான் யார் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா பிசாசு. பிசாசுடைய பெரிய ஆபீஸே எங்க இருக்கு? ஹெட் ஆபீஸே எங்க இருக்கு? எனக்கு வான மண்டலத்தில் தான் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவன் பரலோகத்தில் தான் இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? தள்ளினான். தள்ளினதுனால அவன் வான மண்டலத்தில் என்ன செய்கிறான்? இருக்கிறான். எங்க இருக்கிறான்? வான மண்டலத்தில் இருந்து கொண்டுதான் அவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பூமியில அவன் பூமியில கிடையாது. அவன் பூமியில என்னது கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா வான மண்டலத்தில் தான் இருக்கிறான். ஆனா அங்க இருந்து கொண்டுதான் அங்க என்ன செய்கிறான்? கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதான் சொல்லுவது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில். இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் யார் அப்படின்னாக்கி, நான் சொல்லுகிற ஞானஸ்தானம் எடுக்காத அத்தனை பேரும் யாரு? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். ஞானஸ்தானம் எடுக்காத அத்தனை பேரும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். கரெக்ட் தானா நான் சொல்லுகிறது? தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய இந்த கீழ்ப்படியாமை எங்கிருந்து வந்தது அப்படின்னாக்கி, ஆதாம் இடத்திலிருந்து வந்தது. இது எங்கிருந்து வந்தது? ஆதாம் இடத்திலிருந்து வந்தது. இந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவம் ஆதாம் இடத்திலிருந்து வந்தது. அதான் நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்துல அந்த பாவம் இல்லாத ஒரு நபர் அப்படின்னாக்கி அது இயேசு மாத்திரம்தான். இயேசு மாத்திரம்தான் பாவம் இல்லாத நபர். அந்த ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் அதுக்கு பிற்பாடு பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி பிறக்கிறோம்? பாவத்துல தான் பிறக்கிறோம். அந்த கீழ்ப்படியாமையில தான் என்ன செய்கிறோம்? பிறக்கிறோம். கீழ்ப்படியாமையில தான் என்ன செய்கிறோம்? பிறக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கி நீங்க பாருங்க, இந்த உலகத்துல பரிசுத்தமாக பிறந்த ஒரு நபர் அப்படின்னா அது இயேசு மாத்திரம்தான். ஏன் அப்படின்னாக்கி மரியாள் இடத்துல நீங்க பாருங்க, தேவதூதன் சொல்லும்போது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. லூக்கா சுவிசேஷகத்தின் புஸ்தகம் அதனுடைய முதல் அதிகாரத்தில் ம் 35வது வசனத்தை வாசிங்க.
தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எப்படிப்பட்டதா? உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை அது பரிசுத்தம் உள்ளது. அப்ப இயேசு மாத்திரம் தான் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். இயேசு மாத்திரம் தான் அந்த கீழ்ப்படியாமையின் அந்த 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 பாவம் அவருக்குள்ள கிடையாது. அதான் தாவீது சொல்லுகிறார். நம்மளை குறித்து சொல்லும்போது தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 51வது சங்கீதத்தில் சொல்லுகிறார் பாருங்க, 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். எப்படி நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இயேசுடைய பிறப்பு மாத்திரம் தான் பரிசுத்தம் உள்ளது. நம்ம பிறப்பு எல்லாமே என்னது? பாவத்துல தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். அந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவம் நம்ம எல்லாருக்குள்ள என்ன செய்கிறது? இருக்குது. ஆனா இப்போ பாருங்க, இந்த கீழ்ப்படியாமை பாவம் எப்போ நம்ம விட்டு நீங்கும் அப்படின்னாக்கி, எப்போ நம்ம ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது இந்த கீழ்ப்படியாமை என்கிற அந்த பாவம் நம்மளை விட்டு என்ன செய்கிறது? நீங்குகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய, அதனால தான் பாருங்க, ஞானஸ்நான சத்தியத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஞானஸ்நானம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். அப்பதான் இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற அந்த ஆவி நம்மிடத்தில் என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய அந்த ஆவி, அதான் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் அது என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய, அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கி இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. நான் சொல்லுகிறேன், கீழ்ப்படியாதவர்களுக்குள்ளதான் பிசாசு என்ன செய்வான்? கிரியை செய்வான். கீழ்ப்படுகிறவர்கள் பிசாசை எதிர்த்து நிற்பார்கள். அதான் வேதம் சொல்லுங்க, வாசிங்க. எபேசியருக்கு எழுதின யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப பாருங்க, கீழ்ப்படியாதவர்களிடத்துல பிசாசு என்ன செய்வான்? கிரியை செய்வான். ஆனா கீழ்ப்படுகிறவர்களை பார்த்தாலே பிசாசு என்ன செய்வான்? ஓடுவான். அதுதான் உண்மை. அப்ப நமக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய நமக்குள்ள பிசாசு கிரியை செய்யாம இருக்க வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நாம் யார் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் என்ன செய்கிறது? சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. முதலாவது, தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இரண்டாவது, நம்மை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியணும். மூன்றாவது, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். நான்காவது, எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். இப்படி நிறைய கீழ்ப்படிதலை குறித்து வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. வேதத்தில் யார் யாருக்கு தேவன் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய நீங்க கீழ்ப்படியாம போயிட்டீங்க அப்படின்னாக்கி பிசாசு தான் என்ன செய்யும்? அட்டாக் பண்ணும். பிசாசு உடனே நிற்கும். பிசாசு உடனே நிற்க. நீங்க தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியாம இருந்துட்டீங்க அப்படின்னாக்கி உடனே யார் நிற்பா? ஆமா, பிசாசு நிற்பான். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியல அப்படின்னாக்கி யார் நிற்பா? உடனே பிசாசு வந்துடுவான். அதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? வந்துடுவான். விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியல அப்படின்னாக்கி உடனே பிசாசு நிற்பான். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டுடைய பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், நமக்குள்ள கீழ்ப்படிதல் தேவை. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது.
நம்ம கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அப்பதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. ரெண்டாவது வாசிங்க எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 26, 27. எபேசியர் 4, 26, 27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது, பிசாசு யாரிடத்தில் கிரியை செய்வான் அப்படின்னாக்கி, ஆண்டவர் மேல 2 காரியத்தை சொல்லிட்டு 25, 26 நீங்க வாசிச்சீங்க அப்படின்னாக்கி அதுல 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 25வது வசனத்துல சொல்லுகிறார், பொய்யை நீங்க என்ன செய்யுங்க, களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் என்று சொல்லுகிறார். 2வது சொல்ல, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுங்க, பிசாசுக்கு நீங்க என்ன செஞ்சுறாங்க, இடம் கொடுத்துறாதுங்க அப்படின்னாக்கி. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கி, இந்த 2 காரியத்தை நீங்க செய்யும் பொழுது நீங்க பிசாசுக்கு என்ன செய்றீங்க, இடம் கொடுக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய நீங்க பொய் பேசுகிற இடத்துல பிசாசு கிரியை செய்வான். அதுதான் உண்மை. பொய். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய நீங்க நல்லா கவனித்துக்கொள்ள, நம்முடைய வாயில பொய் இருக்கவே கூடாது. அதான் சொல்றாரு, பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். மெய்யை பேச கடவன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாயில பார்த்தீங்க அப்படின்னாக்கி, வாயை திறந்தாலே பொய். வாயை திறந்தாலே என்னது? பொய். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய நீங்க தீத்து எழுதின நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, அங்க ஒரு தீவு, அந்த தீவார் முழுவதும் ஓயா பொய்யர் அப்படின்னு சொல்லப்படுது. கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர். ஓயா பொய்யர். அவங்க ஓயா பொய்யரா அப்படின்னா, அவங்க வாயை திறந்தாலே என்னது? பொய் தான். அது ஒரு ஆள் இல்லை, அந்த தீவுல இருக்க அத்தனை பேரும் அப்படிதானா? அந்த தீவுல இருக்க அத்தனை பேரும் எப்படி? வாயை திறந்தாலே பொய் தான். பொய்யை தவிர வேற ஒண்ணுமே அவங்களுக்கு பேச தெரியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பொய்யர் அனைவரும் எங்க பங்கடைவார்கள் அப்படின்னா, 2ஆம் மரணமாக்கிய அக்கனி கடல்ல தான் பங்கடைவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் பொய் பேசுகிற சுபாவம் யாருடையது அப்படின்னா, பிசாசுடையது. நீங்க யோவான் 8வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்லுகிறார் பாருங்க, யோவான் 8 யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். எங்கிருந்து பேசுறான்? சொந்தத்தில் எடுத்து. அவன் பொய்க்கு பிதா. பொய்க்கு தகப்பனே யாரு? பிதாவே யாரு? அவன் தான். நீங்க ஆரம்பத்தில் இருந்து பார்க்கலாம். ஆரம்பத்தில் இருந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் இருந்து பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்தில் அவன் முதல்ல என்னத்தை செஞ்சான்? பொய் தான் சொன்னான். அப்படிதானம்மா? உண்மைதானா? பொய் சொன்னானா இல்லையா? நீங்க சாகவே சாவது இல்லை. இயேசு சொன்னாரு,
இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அவன் சொன்னான் நீங்க சாகவே சாவது இல்லை. பொய் சொன்னானா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், பிசாசு இன்னைக்கு விசுவாசிகளை மாத்திரம் அல்ல, ஊழியக்காரங்களே விட்டு வைக்கிற, ஊழியக்காரங்களே என்ன செய்யல, விட்டு வைக்கிற. இன்னைக்கு ஊழியக்காரங்களுடைய வாயிலையும் கூட பொய்யின் ஆவியாக்க பிசாசு போய் உட்கார்ந்து இருக்கிறான். வாயை திறந்தா அப்படியே பொய் அடிச்சு விடுவாங்க, பார்க்கணும். ஆமா, தீர்க்க தரிசனம், பொய்யான தீர்க்க தரிசனம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி உங்களை மதிக்கணும் அப்படின்னாக்கி நீங்க 4 பொய் சொல்லிதான் ஆகணும். 4 தீர்க்க தரிசனம் சொன்னாதான் என்ன செய்வாங்க, மதிப்பாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லல அப்படின்னாக்கி அடுத்த நேரம் வீட்டுக்குள்ள உங்களுக்கு இடமே கிடையாது. ஆமா, அடுத்த நேரம் உங்களுக்கு வீட்டுக்குள்ள இடமே கிடையாது. நீங்க 2 தீர்க்க தரிசனம் சொன்னீங்க அப்படின்னாக்கி 100 ரூபாய் காணிக்க 500 ரூபாவா என்ன செஞ்சிடும், மாறிடும். 100 ரூபாய் காணிக்க எப்படி மாறிடும், 500 ரூபா மாறிடும். அதனால இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க அத்தனை பேரும் எதையாவது ஒன்று சொல்லி முடிச்சிருந்தாங்க. அப்படிதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனை. கரெக்டாக அதே டைமில் தம்பிக்காரனுக்கு என்ன அப்படின்னா பிஸ்னஸ் கொஞ்சம் டவுன் ஆயிட்டு. பிஸ்னஸ் என்னது கொஞ்சம் டவுனு, கொஞ்சம் பிரச்சனை. உடனே இந்த அம்மாவுக்குள்ள என்ன அப்படின்னாக்கி அவர் தான் ஏதோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அப்போ பார்த்து கரெக்டாக ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காரு ஜெபிக்கிறதுக்கு. அந்த அம்மா எல்லாம் ஒப்பிச்சுட்டு அவன் உடனே எதையாவது சொல்லணுமே அந்த அம்மாவை பிரியப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி உடனே உங்கள் மச்சான் தான் என்ன செஞ்சிட்டார், உங்களுக்கு விரோதமாக பண்ணிட்டார். அவர் பாவம் நல்ல மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன், சபைக்கு போகிற மனுஷன். அவர் போய் இவங்களுக்கு மந்திரவாதம் பண்ணுவாராம். யோசிச்சு பாருங்க, அப்படி அடிச்சு விட்டுட்டாரு. ஆமாம், இப்படி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறம் அவரை பார்த்தாலே என்னது ஒரு பகை. யோசிச்சு பாருங்க, குடும்பத்தில் பிரிவினை, இதெல்லாம் பிசாசுடைய ஒரு கிரியைகள். ஆமாம், வாயை திறந்து அப்படி பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. இது ஒரு பொய்யின் ஆவி. ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு, அதான் தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓடவே கூடாது. இந்த கடைசி காலத்தில் வேதத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தான். யாரு? எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தான். அதனால் ஆண்டவர் பேசணும் அப்படின்னா உங்ககிட்ட என்ன செய்வார், பேசுவார். ஆமாம், சும்மா தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓடவே கூடாது. ஆமாம், சிலர் ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. எப்பமா எதையா ஒன்று சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது சொல்லுவாங்க. அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, நான் ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னாக்கி இந்த பொய் இது பிசாசுனுடைய ஒரு பெரிய செயல். நிறைய விசுவாசிகள் கூட இன்னைக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா பொய். ஆமாம், அவங்களையே அவங்க என்ன செய்ய தேற்றிக் கொள்ளுகிறது. ஒரு பொய் சொல்றதுனால ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும், சூழ்நிலையை தெரியும். என்ன தெரியுமா, சூழ்நிலை தெரியுமா. ஆமாம், யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் இப்படிதான் மனசுக்குள்ள அப்படிதான் நினைக்கிறது. அது பிசாசு. அந்த பிசாசு என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒரு பொய் சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை. சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியாத உன் சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது. உன் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியாத, ஆண்டவர் உன் சூழ்நிலை எல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. அதனால ஒரு பொய் சொன்னா ஒன்றும் இல்லை. இது பிசாசுடைய ஒரு பெரிய செயல். தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நான் சொல்கிறேன், ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லு. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. எது உண்மையோ அதை சொல்லு. ஆமா, பொய் பேசவே கூடாது. பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய் பேசவே கூடாது. நீங்க பொய் பேசிட்டீங்க அப்படின்னாலே அங்க பிசாசு வந்துடுவான் கிரியை செய்கிறதற்கு. பிசாசு என்ன செய்வான், கிரியை செய்ய வந்துடுவான். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் பொய் பேசவே கூடாது. ரெண்டாவது அதில் சொல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ரெண்டாவது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. கோபம், இந்த கோபம் வந்துட்டாலே யார் வந்துடுவா, பிசாசு வந்துடுவான். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் நீங்க நல்லா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் எல்லா மனுஷனுக்கு என்ன செய்யும், வரும். யாருமே கிடையாது, கோபப்படாதவங்க யாருமே கிடையாது. தேவனுமே என்ன செய்தார், கோபப்படுகிறார். ஆனா அவருடைய கோபத்தை குறித்து வேதம் சொல்ல, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். எவ்வளவு நேரமா, ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் தான்.
ஆமா, அதுக்கு பிற்பாடு உடனே என்ன செஞ்சிருவார்? கூல் ஆயிடுவார். ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, ஆனா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நிறைய பேர் கோபத்துல வாய்க்கு வந்தபடி பேசிடுவாங்க, வாய்க்கு வந்தபடி என்ன செய்வாங்க? பேசிடுவாங்க, கெட்ட வார்த்தை பேசிடுவாங்க. ஆமா, சில பொருளை தூக்கி உடைச்சிருவாங்க. இதுதான் பாவம். ஆண்டுடைய பிள்ளைகள் பிறகு கோபம் வரும், அதுக்காண்டி கோபத்தில் நம்ம என்ன வாய்க்கு வந்தபடி என்ன செஞ்சிடக்கூடாது? பேசிடக்கூடாது. அதுக்கப்புறம் சொல்ல, ஐயோ நான் தெரியாமல் கோபத்தில் பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன் அப்படிம்பாங்க. தப்பு, அதுதான் பாவம். பிசாசு வந்துடுவான் கிரியை செய்கிறதற்கு. தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கோபத்தை அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொங்கி எழும்பிடும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும்? பொங்கி எழும்பிடும். நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க என்ன செய்யுங்க? சும்மா நீங்க சும்மா இருந்தா கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? கிரியை செய்வார். சில ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா எய்தாப்புல பயங்கரமா சண்டை போடுவாங்க, பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் நானும் இவ்வளோ நேரம் பொறுத்து தான் பார்க்குறேன், நீ விட்டா தலைக்கு மேலே ஏறிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாளுக்கும் கெட்ட வார்த்தை. அதுக்கப்புறம் வந்து நின்றுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே அந்த அம்மா என்ன என்கிட்ட இப்படி சண்டை போட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கி ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஆண்டவர் நமக்காக கிரியை செய்வார் நினைக்கிங்க? செய்யவே மாட்டார். நம்ம வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். நம்ம வாயை திறந்தாலே கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கிரியை செய்ய மாட்டார். இயேசுவின் இடத்துல பாருங்க, பிலாத்து என்னென்னலாமோ கேள்வி கேட்டான், என்னென்ன கேள்விலாமோ கேட்டான். ஆனா இயேசு வாயை திறந்தாரா? அவர் வாயே திறக்கல. அவன் என்னென்னலாமோ கேள்வி கேட்டு பார்த்தான், வாயே திறக்கல. அதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்குது, அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏசாயா 53:7 வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், அவர் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்ப பாருங்க, இயேசு வந்து பிலாத்துக்கு முன்பாக அவன் எத்தனையோ கேள்வியை கேட்டு பார்த்தான். ஆனா வாயே இவர் நினைச்சீங்கன்னா திறக்கவே இல்லை, வாயை திறந்து பதில் சொல்லவே இல்லை. கடைசியில் அவன் பார்த்தான், இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான். யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷனிடத்துல நான் ஒரு குற்றமும் காணேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான். அப்போ யோசிச்சு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் வந்து நம்ம சில இடங்கள்ல வந்து மௌனமா இருந்தாதான் கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? கிரியை செய்வார். நம்ம வந்து பேசிட்டு வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே கிரியை செய்யும் அப்படின்னா ஆண்டவர் சொல்வாரு, நீனும் தான் பேசிட்டியா, அவ பேசுற நீனும் பேசிட்டியா, முடிஞ்சு போச்சு அப்படின்றவாரு. ஆமா, ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, தேவன் கிரியை செய்யணும் அப்படின்னா நம்ம வாயை என்ன செய்யணும்? கொஞ்சம் அடக்கி வைக்கணும். ஆமா, கோபம் வரதான் செய்யும், ஆனா அந்த கோபத்தை என்ன செய்யணும்? அடக்கி வைக்கணும். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துன்மார்க்கர் எனக்கு முன்பாக நிற்கும் மட்டும் நான் என் வாயை கடிவாளத்தினால் என்ன செய்தேன்? அடக்கி வைத்தேன். அதனால வாயை வந்து கடிவாளத்தை போட்டு அப்படியே போட்டு இறுக்கி பூட்டிக்கணும், திறந்துடவே கூடாது. ஆமாம், சும்மா சாதா பூட்டுன்னு திறந்துடும், கோத்ரேஜ் பூட்டை போட்டு பூட்டின மாதிரி நல்லா பூட்டி வச்சுக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க ரொம்ப கவனம். ஏன்னா பிசாசு வந்து பிசாசுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் பொய் பேசுகிறவர்கள்ட்ட பிசாசு என்ன செய்வான்? கிரியை செய்வான். முதல்ல சொன்ன கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்வான். ரெண்டாவது, பொய் பேசுகிற இடத்தில், கோபப்படுகிற இடத்தில் பிசாசு என்ன செய்வான்? கிரியை செய்வான். மூன்றாவது, யோவான் சுவிசேஷகத்தின் வாசிங்க, இது சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார்.
அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, பிரதான ஆசாரியனாக்கிய யோசுவா, பிரதான ஆசாரியன் ஒரு ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரனுடைய வலது பக்கத்துல யார் நிக்கணும் அப்படின்னா தேவன் நிக்கணும். ஆனா அந்த ஊழியக்காரனுடைய வலது பக்கத்துல யார் நிக்கிறா அப்படின்னா பிசாசு நிக்கிறான். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் வலது பட்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது இல்லை. அப்போ வலது பட்சத்துல யார் இருக்கணும் அப்படின்னா தேவன் இருக்கணும். ஆனா இங்க யோசுவாவுடைய வலது பக்கத்துல பிசாசு வந்து நிக்கிறான். பிசாசு வந்து நிக்கல, அவன் பிசாசு வந்து இவன் ஆலயத்துக்குள்ள வருகிறான். பிசாசு பின்னாடியே இவன் கூட வந்துட்டான். இவன் கூட என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான். ஏன் வந்துட்டான் அப்படின்னாக்கி அதுக்கு ரீசன் வந்து அங்க 3வது வசனத்தை வாசிங்க சொல்லப்பட்டது. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். தூதனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். என்ன வஸ்திரம்? அழுக்கு வஸ்திரம். அவனுடைய வஸ்திரம் எப்படி இருந்தது? அழுக்காக இருந்தது. அவனுடைய வஸ்திரம் எப்படி இருந்தது? அழுக்காக இருந்தது. அழுக்கு அப்படின்னாலே பாவம். அழுக்கு அப்படின்னா பாவம். ஆண்டுடைய பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி நீங்கள் நல்லா கவனித்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையில் பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது பிசாசு நம்ம இடத்துல என்ன செய்வான்? வருவான். நம்முடைய வஸ்திரம் எப்பொழுது எப்படி இருக்கணும்? வெண்மையாக இருக்கணும். அதான் பிரசங்கியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. உன் தலைக்கு 9:8 வாசிங்க. 9:8 உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. ஹல்லேலூயா. வஸ்திரம் என்பது பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. இன்னும் எண்ணெய் என்பது அபிஷேகத்தை காண்பிக்கிறது. நம்முடைய பரிசுத்தம் வந்து கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது? குறைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது? குறைந்து விடக்கூடாது. ஆமாம், பரிசுத்தத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம், ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, என்னொன்று அபிஷேகம். இந்த ரெண்டுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ரெண்டுலையும் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, பரிசுத்தத்திலையும் அபிஷேகத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பரிசுத்தமும் கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது, அபிஷேகமும் கொஞ்சம் கூட என்ன குறைஞ்சிடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் வந்து அவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் எப்படி விரும்புகிறார்? நாமளும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். இயேசுவை குறித்து எல்லாருமே சாட்சி கொடுத்தாங்க. சாட்சி கொடுத்த அத்தனை பேர் என்ன சொன்னாங்க? அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை போல நாமும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய பரிசுத்தத்தை என்ன காத்து கொள்ளணும். பிசாசு பார்த்தீங்க அப்படின்னாக்கி நம்மளை தீட்டுப்படுத்தணும், நம்மளை அசுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் பல விதத்தில் என்ன செய்வான்? முயற்சி பண்ணுவான். ஆனால் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். அபிஷேகத்தில் கவனமாக இருக்கணும். அந்த அபிஷேகத்தில் குறைந்து போகவும் கூடாது, அபிஷேகத்தை இழந்து போகவும் கூடாது. பரிசுத்தத்தையும் நம்ம இழந்து போயிடு. பிரதான ஆசாரியனுக்கு வந்து அவனுக்கே தெரியலை. அவன் அழுக்கு வஸ்திரம் என்ன செஞ்சிருக்கான்? உடுத்திருக்கான். அவனுக்கே தெரியலை. அவன் தன்னை சுத்திகரிக்காமலே எங்கே வந்துட்டான்? உள்ள வந்துட்டான். சுத்திகரிக்காமலே எங்கே வந்துட்டான்? தேவ சமூகத்துக்கு வந்துட்டான். பின்னாடியே பிசாசு என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான். பின்னாடியே வந்துட்டான். வலது பக்கத்தில் வந்து நிற்கிறான். இப்ப எதுக்கு வந்து நிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தீங்கு செய்யும்படியாக. வாசிங்க. சகரியா 1வது வசனம். முதல் வசனம். பிரதான
ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதன் முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். பாருங்க, விரோதம் செய்ய அவனுக்கு வலது பக்கத்துல வந்து நிற்கிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக்கி, அதனால நம்முடைய வஸ்திரம் வந்து வெண்மையாக இருக்கணும், நம்முடைய பரிசுத்தத்தை காத்து நடக்கணும். அப்பதான் பிசாசு நம்மிடத்தில் நிச்சய மாட்டான், கிரியை செய்ய மாட்டான். இல்லைன்னா பிசாசு நம்மிடத்தில் நிச்சயமாக கிரியை செய்வான். நான்காவதாக கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்க விரும்பு. யோவான் சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 70வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ள. யாரை பார்த்து இயேசு சொன்னார்? யூதாஸ் காரியோத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். பிசாசா இருக்கிறான் அப்படின்னாக்க என்ன அர்த்தாச்சு? யோசிச்சு பாருங்க. நம்ம சில நேரத்தில் பிள்ளைகளை பார்த்து பிசாசு அப்படிமா. பிசாசு பிடிச்சவனை அப்படிங்கிறது வேற, பிசாசு பிடிச்சது அவனை. பிசாசு அப்படின்னாக்கி அவனே பிசாசா என்ன செஞ்சுட்டான்? மாறிட்டான். உண்மை என்ன அப்படின்னா, யூதாஸ் வந்து கொஞ்சமாக அவன் முழுவதும் பிசாசா என்ன செஞ்சுட்டான்? மாறிட்டான். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், சீஷனா இருந்தவன் இப்ப யாரா மாறிட்டா? பிசாசா மாறிட்டான். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்குள்ளும் ஒருவன் எப்படி இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். உங்களுக்குள்ளும் ஒருவன் எப்படி இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். ஏன் அப்படின்னாக்கி, சீஷனா தான் என்ட்ரி அடிச்சது சீஷனா தான். ஆனா கொஞ்சமா யாரா மாறிட்டான்? பிசாசா மாறிட்டான். யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னாக்கி, தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அவனுக்குள்ள இருந்த பண ஆசை, அந்த பண ஆசை அவனை பிசாசாக என்ன மாற்றிட்டு, ஆமா, அவனுக்குள்ள இருந்த அந்த பண ஆசை வந்து அவனை கொஞ்சமாக பிசாசாய் மாற்றி விட்டது. தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பண ஆசை. இந்த பண ஆசை வந்துட்டனாலே பார்த்தீங்க அப்படின்னாக்கி, சில விசுவாசிகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி வரும்போது, சர்ச்சுக்கு வரும்போது ஒன்றும் இல்லாமல் தான் வருவாங்க. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார் பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னாக்கி, அதுக்கப்புறம் சண்டே ஆராதனை கூட என்ன செய்யாது? தெரியாமல் போயிடும். சண்டே ஆராதனை கூட என்ன செய்யாது? தெரியாமல் போயிடும். யோசிச்சு பாருங்க. ஏன்னா பணத்தை இப்போ எதுக்கு மேலே பின்னாடி போயாச்சு? பணத்துக்கு பின்னாடி போயாச்சு. ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதனால் நமக்குள்ள பண ஆசை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பண ஆசை, பொன் ஆசை, வேற என்ன ஆசை? பொருள் ஆசை. இந்த 3 ஆசையும் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அவன் பண ஆசை அவனை நினைச்சது இயேசுவையே காட்டி கொடுக்க வைத்தது. அவன் உண்மை என்ன தெரியுமா? அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? ஆக்சுவலி அவன் நினைச்சான், இயேசுவை காட்டி கொடுத்து நம்ம என்ன செய்யலாம்? பணத்தை என்ன செஞ்சலாம்? வாங்கிடலாம். ஆனால் அந்த இயேசு என்ன செய்வார் அப்படின்னாக்கி தப்பிச்சிருவார். என்ன செய்வார்? ஏன்னா அவர் வந்து பல முறை அவரை பிடிக்க முயன்ற பொழுது அவர்களுக்கு என்ன செய்த? மறைந்து போனார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அதனால இவனுக்குள்ள என்ன அப்படின்னாக்கி, இந்த டைமும் நமக்கு பணத்துக்கு பணம் ஆச்சு, ஆனால் இவனோட அவரை போய் என்ன பிடிக்கவே முடியாது. அவர் என்ன செஞ்சிருவார்? எஸ்கேப் ஆயிடுவார். அப்படிங்கிற சிந்தையில் தான் இவன் என்ன செய்தான்? துணிகரமாக போய் பணத்தை வாங்கிட்டு காட்டி கொடுத்தது. ஆனால் இந்த டைம் அவர் என்ன செய்யலை? எஸ்கேப் ஆகலை. ஆமாம், அதனால தான் அவன் நான்கு கொண்டு தற்கொலை பண்ணிட்டு சாக்குறான். அவன் சொல்ல, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செஞ்சிட்டேன்? காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அவன் செஞ்ச தப்பை வந்து அவனாலே ஏற்றுக்கொள்ள முடியலை. அதனால் நான்கு கொண்டு நினைச்சதான் செத்தான், தற்கொலை பண்ணிட்டு செத்தான். யோசிச்சு பாரு, தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அதனால தான் பண ஆசை நமக்குள்ள வந்துடவே கூடாது.
பணத்து பின்னாடி மட்டும் நினைச்ச போயிடவே கூடாது. நீங்கள் பணம் 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 அவ்வளோதான், முடிஞ்சுது. பணம் பாதாளம் வரைக்கும் நிச்சயமா போகும்னு சொல்லுவாங்க. அந்த நாட்கள் பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, பணம் வந்து எங்கே வர போமா, பாதாளம் வரைக்கும் போமா. பணம் அதுக்கப்புறம் உங்களை பாதாளத்திலே கொண்டு போய் நிச்சயம் விட்டுரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள், பண ஆசை உங்களுக்குள்ளே வந்துட்டாலே நீங்கள் பிசாசுக்கு என்ன செய்வீங்க, இடம் கொடுப்பீங்க. ஆமாம், நீங்கள் பாருங்கள், அனனியா சப்பீராளுக்குள்ளே என்ன ஆசை, பண ஆசை, பண ஆசை, அவ்வளோதான். ஆண்டவருக்கு கொடுக்க மனம் இல்லை. இவ்வளோ பணம் கொடுக்கணுமா, அந்த நிலத்தை விற்கிறதுக்கு முன்னால் கொடுக்க மனம் இருந்தது. இப்போ பணத்தை கிடைச்ச உடனே, பணத்தை பார்த்தோன்னே, ஐயோ இவ்வளோ பணம் கொடுக்கணுமா, இவ்வளோ பணம் கொடுக்கணுமா, கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொடுப்போமே. யோசிச்சு பாருங்க எப்படி மனம். இது அந்த பண ஆசையை கொண்டு வருகிறது பிசாசு. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி 2 பேருமே என்ன செஞ்சாங்க, செத்தாங்க. அந்த பணத்தை அனுபவிக்க முடிஞ்சுதா, அந்த பணத்தை அனுபவிக்க முடிஞ்சுதா, யோசிச்சு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்காம நம்ம எண்ணத்தை சேர்த்து வச்சாலும் சரி, அதை நம்மளும் அனுபவிக்க மாட்டோம், அதை ஆண்டவருக்கும் கொடுக்க மாட்டோம். கடைசியில் அது எவனோ ஒருத்தங்கிட்ட போகும், அது எங்கேயோ போய் நிற்கும். ஆண்டுடைய பிள்ளைகள் பாருங்க, அதனால தான் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக நம்ம நிச்சயம் கொடுத்தது. பண ஆசை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. பண ஆசை நமக்குள்ள இருக்கவே கூடாது. நம்ம எல்லாரும் அப்படி எழுதிருக்கலாம். அப்படியே ஒப்பு கொடுக்க கொஞ்சம், அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே ஜபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். ஒரு 2 நிமிடங்கள் அப்படியே கண்களை மூடி. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக. நான் ஆக்சுவலி இந்த மெசேஜ் எடுக்க நினைக்கல. நான் வந்து ஆண்டவருடைய வல்லமையை குறித்து பேசணும்னு தான் நினைச்சேன். ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் உலாவிக் கொண்டு. ஆனால் ஆவியானவர் என்ன எங்க நடத்தினபடியா நான் பிசாசை குறித்து பேசுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் ஹல்லேலூயா, நம்மை நாமே கொஞ்சம் நிதானித்து பார்க்க. நம் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாக்கிய பொல்லாத ஆவி, கீழ்ப்படியாமையின் பிள்ளை. உங்களுக்குள்ள கீழ்ப்படியாமை இருக்குது அப்படின்னா பிசாசு கண்டிப்பா கிரியை செய்வான். பிசாசு கண்டிப்பா கிரியை செய்வான். பிசாசுடைய கிரியை கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். அது ஆதாமுடைய ஆவி, கீழ்ப்படியாமை. ஆதாம் கீழ்ப்படியாம போனான். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நமக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கணும். ஞானஸ்நான சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். நீங்க வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப முக்கியம். அதான் வேதம் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் ஞானஸ்நானம், கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். எல்லாமே கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள கீழ்ப்படியாம இருக்கவே கூடாது. கீழ்ப்படியாமை வந்துட்டுனாலே பிசாசு தான் கிரியை செய்வான். 2வது சொன்னேன், பொய் பேசுகிறது, கோபப்படுகிறது, இதெல்லாம் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். யோசிச்சு பாருங்க. உங்க மனசாட்சியில பிசாசு பேசுவான், உங்களுக்குள்ள இருந்து பிசாசு பேசுவான். அவன் சொல்லுவான், ஒரு பொய் சொன்னா என்ன, ஒண்ணு இல்லை. ஆண்டவர் உன் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். உன் சிச்சுவேஷன் பொய் சொல்லிதான் ஆக்கணும், அதனாலதான் நீ சொல்ற. இது பிசாசுடைய வார்த்தைகள். ஆண்டவர் இப்படி ஒரு நாளும் சொல்ல மாட்டார். ஆண்டவர் ஒரே காரியத்தை, உள்ளதை உள்ளதென்று, இல்லாததை இல்லாதென்று, அதை தான் சொல்லுவார். ஒரு பொய் தானே, ஒண்ணு இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக
உங்கள் எரிச்சல் தனிய கடவது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உங்க எரிச்சல் தனிஞ்சிடணும். கோபம் மூன்றாவதாக சொன்னேன். பாவத்துக்கு இடம் கொடுத்துங்க. வஸ்திரம் எப்பொழுது வெண்மையா இருக்கணும். வஸ்திரம் அழுக்காயிடக்கூடாது. வஸ்திரம் அழுக்காயிடக்கூடாது. நான்காவதா சொன்னேன், பண ஆசை. பண ஆசை அப்படியே கொஞ்சம் ஒப்பு கொடுக்கலாமே, கொஞ்சம் வாய் திறந்து அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே, ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ஹalleluya, ஹalleluya. உடராதரா ஷகாலா ரேகாபாதுனாரி அந்துருபிக்கிதினாரி பலபலபல ஷகலரி அந்துரியா ரிக்கபோரி அந்துருபிக்கிதினாரி பலபலபல ஷகலரி அந்துரியா கரோபலா ரிக்கபோரி அந்துருபிக்கிதினா ரிக்கபோக்கபோக்கபோக்கபோக்கபோக்கபோக்கபோ ரி அந்துரியா கரோதுனாரி பலபலபல ஷகலரி அந்துரியா கரோபலா ரிக்கபோரி அந்துருபிக்கிதினா ரிக்கபோக்கபோக்கபோக்கபோ ரிக்கபோக்கபோக்கபாரி அந்துருபிக்கிதினா ரி பலபல இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஓ, உங்களுக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உடரிக்கபாதுனாரி அந்துருபிக்கிதினா நிக்கபா கபா 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 ரி அந்துரியா கராதுனா நிக்கபா கபா கபா ரி அந்துருபிக்கிதினா. ஓ, ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கலாமே. எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமே. நம்ம எல்லாரும் அப்படியே ஜெப சிந்தையோடு கூட காணப்படலாம். மத்தியிலே பாஸ்டர் மத்தியிலே ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் பிதாவே, சோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். லீலியா 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 சோத்தரிக்கிறோம். தம்மை பற்றி உத்தம இருக்கிறதோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவி வருகிறது என்று பார்த்தோம். அதே போல் பிசாசு பூமி எங்கும் உலாவி வர்றான். அப்போ நம்மளை ஆண்டவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், எப்பொழுதும் பிசாசும் பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்மளை குற்றஞ்சாட்டும்படி அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான். யோசுவா பிரதான ஆசாரியன் அங்கே குற்றஞ்சாட்டுபடி நிற்கிறான், அவனுக்கு தீங்கு செய்யும்படி நிற்கிறான். அதே போல் பொய் பேசுகிறவங்க இன்னும் ஒரு சில 4 காரியங்களை பார்த்து அந்த 4 காரியத்தின்படி கேட்ட சத்தியத்தின்படி நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சோத்திரப்பா லீலியா சோத்திரமுடைய மகனை பயன்படுத்தினீங்களே, நன்றி ராஜா. இன்னும் 1000 10,000ங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்கப்பா. கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நடக்க இந்த நாம எங்களுக்கு உதேசிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. பொய் சொல்லாமல் இருங்கள் சொன்னீங்களே, அதற்காக நன்றி ராஜா. சோத்திரப்பா லீலியா சோத்திரிக்கிறோம். கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் தேவ கோபாக்கின்னு சொல்லப்பட்டிருக்க போல சப்பா நாங்கள் கீழ்ப்படியத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. லீலியா சோத்தரிக்கிற அண்ணியா சப்பரால் போல பொய் சொல்லாமல் இருக்க எங்களுக்கு உதேசிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. லீலியா வந்திருக்க ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் குடும்பங்களே ஆசிரிங்க. குடும்பத்தில் இருக்க எல்லா தரித்திரங்கள் வறுமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறிப்போக முடியாது ஜெபிக்கிறப்பா. சோத்திரப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிற்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. இன்னும் சபைக்கு திரளான ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. இந்த பிள்ளைகளை இன்னும் ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்திக்காப்பா. எங்களை தாழ்த்தி உரிமையாக்குறோம். இயேசு திருமணம் ஜபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஸ்தோத்திரம்.